ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று எபிசோட்ல அர்ச்சனா அண்ட் சிவானி ரொம்ப சீக்கிரட்டா பேசிக்கிட்டாங்க. அவங்க எபிசோட்ல என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியல. இது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மைக்கை கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போனாங்க. சிவானி ரொம்ப சைலண்டா சேடா உட்காந்துருக்காங்க. அர்ச்சனா தான் ஏன் இப்படி உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு ரிப்ளைவா சிவானி அர்ச்சனாட்ட கான்பிடன்ஸ் ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்றாங்க. அர்ச்சனா ஏன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றாங்க. இதுக்கு ரிப்ளைவா அர்ச்சனா வீக் பை வீக் உனக்கு என்ன ஆகும்னு தெரியல, அவ்வளவா யோசிக்காத, ரொம்ப யோசிக்காதான்னு சொல்லிட்டு சிவானிக்கு அட்வைஸ் பண்றாங்க. அண்ட் சிவானி அழுதுகிட்டே இந்த கேமுக்கு நான் என்ன பண்றேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு அர்ச்சனாட்ட சொல்றாங்க. அப்படியே அர்ச்சனா ரொம்ப சைலண்டா இங்க வான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட்டிட்டு போறாங்க. அண்ட் ரெண்டு பேரும் மைக்க வெளியில வச்சுட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அர்ச்சனா சிவானிட்ட என்ன பண்ணணும் இந்த கேமுக்கு எனக்கு புரியல நீ சொல்லுன்றாங்க. அண்ட் சிவானி இதுக்கு ரிப்ளைவா தெரியலன்றாங்க. இந்த கேமை மட்டும் பாரு, நீ யாரு, கண்டிப்பா மக்களுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்றாங்க. அண்ட் அர்ச்சனா அடுத்து சிவானிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரம்யா வந்து என்னாச்சு சிவானின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. அண்ட் பின்னாடி பாலாஜி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுறாரு. சோ அர்ச்சனா ஒண்ணும் இல்ல, அவ கான்பிடன்ட் லோவா இருக்கான்னு மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சிவானியோட பயம் என்னன்னா லாஸ்ட் வீக் ரொம்ப லேட்டா சேவ் ஆனாங்க. சோ இந்த வாரம் எவிட் ஆயிருவாங்கன்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. சோ அதனாலதான் அவங்களோட கான்பிடன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு.